மாலை வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் திரும்பமாக இன்னொரு வியாழக்கிழமை வேத பாடத்தில் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே நீங்கள் மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பின் கீழே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். நான் போன தலைப்பு கீழ் கடைசி பாகத்தை முடிக்கும் போது நான் சொன்னேன், LGBTQ சம்பந்தமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் என்று. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்தினது அவரை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களோடு கூட கற்றுக் கொடுத்து உங்களோடு கூட நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆதலால் இந்த நாளில் இருந்து மகா பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் இந்த வேத பாடத்தை தொடங்குகிறோம். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த வேத பாடத்திலே நீங்கள் கலந்து கொண்டதற்காக நன்றி. நாங்கள் ஜெபித்து பரிசுத்த ஆவியானவரிடத்தில் உதவியை கேட்டு அவரை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். அவர் எங்களுக்கு அவரை வெளிப்படுத்தாவிட்டால் எங்களால் அவரை புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால் நாங்கள் அவரிடத்தில் கேட்போம். உங்களோடு கூட அவர் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். இந்த இடத்துல அவரிடத்தில் அவருடைய உதவியை கேட்போம். அவரை வெளிப்படுத்தும் வண்ணமாக ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரை உம்மை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தாவிட்டால் நாங்கள் எப்படி உம்மை குறித்து அறிந்து கொள்ள முடியும்? தாகமாய் இருக்கிறோம் ஆவியானவரே, உம்மை குறித்து கற்றுக்கொள்ள உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். நீர் இல்லாத கிறிஸ்தவ ஜீவியம் மதமாயும் உயிரில்லாத ஒரு கிறிஸ்தவமாயும் மாறிவிடும். உங்களுடைய பிரசன்னம், வெளிப்படுகின்ற ஜீவனோட பிரசன்னம் எங்களுக்கு அவசியம். இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்யும், உண்மை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். சரி, நான் வேத பாடத்தை ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் வேத புத்தகத்தையும் உங்களுடைய நோட் புக்கையும் பேனாவையோ பென்சிலை கொண்டு வந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். The Great Holy Spirit, மகா பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பின் கீழே தான் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்னும் வரப்போகின்ற அநேக கிழமைகள் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து அநேகமான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருக்கின்றது. இப்ப நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியானவர்கள் கூட அநேக அனுபவங்கள் உண்டு. மிகவும் அருமையான, மிகவும் ஒரு உணர்வு பூரற்ற அநேக அனுபவங்கள் எனக்கு பரிசுத்த ஆவியானவரோடு கூட கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் அவர் ஒரு நபர், என்ன, அவர் திருத்துவத்தின் ஒரு நபர். அவர் உயிருள்ளவர். அவரால் பேச முடியும், அவரால் காண முடியும், அவரால் உங்களை தொட முடியும். அதனால் அவர் ஒரு நபர். அதனால் பரிசுத்த ஆவியானவரோடு கூட தனிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டதின் ஊடாக நான் உங்களுக்கு அறிந்த காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். சரியா? அப்ப அதனால் தான் எனக்கு ஒரு துணிகரம் இருக்கின்றது இதை கற்றுக் கொடுப்பதற்கு. ஏனென்றால் அவரோடு கூட ஒரு தனிப்பட்ட தொடர்பும் தனிப்பட்ட அனுபவங்களும் இருப்பதானால் தான் நான் அவரை குறித்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு, கற்றுக் கொடுப்பதற்கு முன் வந்திருக்கின்றேன். ஆனால் இன்னும் முழுமையாக நான் பரிசுத்த ஆவியானவரை அறிந்து விட்டேன் என்று என்னால் சொல்ல முடியாது. நாங்கள் அவரோடு கூட நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொள்ளும் போது அவர் மிகவும் ஆழமானவர். அவரும் தேவன், என்ன, திருத்துவத்தில் ஒரு நபர், அவரும் கர்த்தர். அப்ப அவரை புரிந்து கொள்வது என்பது முழுவதுமாய் நான் அவரை புரிந்து கொண்டேன் என்று யாராலுமே சொல்ல முடியாது. அவர் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு ஆழமானவர். அதனால் நாங்கள் அவரோடு கூட இன்னும் அதிகமாய் இடைப்படும் போது, வாஞ்சிக்கும் போது அவர் எங்களுக்கு அதிகமாய் அவரை குறித்து வெளிப்படுத்துவார். எவ்வளவுக்கு அதிகமாய் உங்களுக்கு தாகம் இருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவரை குறித்து, அவ்வளவுக்கு அதிகமாய் அவர் உங்களுக்கு அவரை வெளிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து யோவான் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொடுங்க. யோவான் 7ஆம் அதிகாரம்
வேத புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க என்று விசுவாசிக்கிறேன். முப்பத்தி 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால், நீங்கள் அதனை உங்களுடைய பைபிளிலே அடையாளம் போட வேண்டும். தாகமாயிருந்தால், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்ப பரிசுத்த ஆவியானவரோடும் தாகத்தையும் இயேசு கிறிஸ்து சம்பந்தப்படுத்துகின்றார். பார்த்தீங்களா? நான் நன்றாக கவனித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன், அவன் உள்ளான மனுஷன் இந்த ஜீவ தண்ணீர் பாயும், அப்படி என்று இயேசு சொல்லுகிறார். ஜீவ தண்ணீரை பரிசுத்த ஆவியானவருக்காக ஒப்பிடுகிறார். பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒப்பிடுகிறார். அப்ப தாகத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சம்பந்தம் உண்டு. தாகம் இல்லாத இடத்திலே நீங்கள் அவரை காண மாட்டீர்கள். அப்ப இந்த வேத பாடத்தை ஆரம்பித்திருக்கிறோம். தொடக்கத்திலே நான் சொல்லுகிறேன், அவரை குறித்ததான தாகம் உங்களுக்கு அவசியம். பரிசுத்த ஆவியானவரை அனுபவிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு கூட நான் பேச வேண்டும். அவர் என்னோடு கூட இடைப்பட வேண்டும். அவரை நான் சந்திக்க வேண்டும். அவர் என்னை தொட வேண்டும். அவர் என்னோடு கூட பேச வேண்டும் என்ற ஒரு தாகம் இருக்கும் போதுதான் அவர் உங்களிடத்தில் வெளிப்படுவார். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், இந்த வேத பாடம் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு தாகத்தை உங்களுக்குள்ளாக உருவாக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்ப பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஏற்படும் அனுபவம் ஒரு விருப்பம் அல்ல, அது ஒரு மிகவும் அவசியமான காரியம். நல்லா புரிஞ்சு கொண்டு, கிறிஸ்தவர்களாகிய நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவரோடு கூட இடைப்பெறுகின்ற ஒரு காரியம் விருப்பம் அல்ல, அது ஒரு அவசியம். அது இல்லாமல் உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் செத்து போன ஜீவியம். ஒரு மதம், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் போனால் உங்களுடைய வாழ்க்கையிலே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படாமல் போனால், நீங்கள் பௌத்த மதத்தையோ இந்து மதத்தையோ இஸ்லாமிய மதத்தையோ பின்பற்றுகிறது போல கிறிஸ்தவம் ஒரு மதமாய் மாறிவிடும். ஒரு செத்து போன ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். என்றைக்கு உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் உயிருள்ள ஒரு தொடர்புள்ள, தேவனோடு கூட உயிருள்ள ஒரு தொடர்புள்ள ஜீவியமாய் மாறுகின்றது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில வரும்போது, உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும் போது. சரியா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு நபர் அல்ல. சரியா? அவரை இன்றும் கூட நீங்கள் அனுபவிக்க முடியும். அதை நன்றாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பழைய காலத்தில் அவர் இருந்தாரு, வேத புத்தகம் எழுதப்பட்ட காலத்துல இருந்தாரு, இப்ப அவர் இல்லை, அப்படின்னு அல்ல. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் அசைவாடுகின்றார், இன்றைக்கும் கிரியை செய்கின்றார், இன்றைக்கும் எங்கள் மத்தியில இருக்கின்றார், இன்றைக்கும் உங்கள் மத்தியில வெளிப்பட ஆசையாய் இருக்கின்றார். வரலாற்றுக்குரியவர் அல்ல பரிசுத்த ஆவியானவர், இம்மையிலும் இப்பொழுதும் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறார் பரிசுத்த ஆவியானவர். சரியா? அப்ப அவர் ஒரு நபர். அவரை ஒரு காற்று என்று விசுவாசிக்காதீர்கள். அவரை ஒரு புறா என்று விசுவாசிக்காதீர்கள். அவருக்கு உருவம் உண்டு. இப்படிப்பட்ட காற்று, புறா, இவைகளில் கூட இப்படிப்பட்ட உருவங்களுக்கூடாக அவர் தன்னை வெளிப்படுத்தினால், இந்த பௌதீக உலகத்திலே அவர் இப்படிப்பட்ட உருவங்களுக்கூடாக அவரை வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் ஒரு நபர். அவர் புறா அல்ல, அவர் காற்று. அவர் ஒரு நபர். அதை நன்றாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நபர் என்றால், இன்றைக்கு நான் ஒரு நபர். எனக்கென்று விருப்பங்கள், வேறுபாடுகள், ஆசைகள் எல்லாம் இருக்கின்றன. எனக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கின்றது. எனக்கென்று ஒரு பர்சனாலிட்டி இருக்கின்றது.
அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் ஒரு நபர். அவர் அவர் துக்கப்படுவார், அவர் வேதனைப்படுவார், அவர் பேசுவார், அவர் உங்களை அரவணைப்பார். அவர் ஒரு நபர். அதை நன்றாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த உலக தோற்றம் முதல் கடைசி பரியந்தமும் இருக்க போகின்றவர். சரியா? அவர் இந்த பூமி உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே இருந்தார், உருவாகும் போதும் இருந்தார், கடைசி பரியந்தமும் இருப்பார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப ஆதிக்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பூமி உருவாக்கப்படும் போதும் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப அவர் தொடக்கத்துக்கு முன்பதாகவே இருந்தவர், தொடக்கத்திலும் இருந்தவர், இறுதி பரியந்தமும் அவர் இருக்க போகின்றவர். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 திருப்பிக் கொடுங்க. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 22:17 வசனம். 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கடைசி அதிகாரம், வேதத்தின் முதல் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே பார்த்தோம் ஆவியானவர் இருந்தார். வேதத்தின் கடைசி அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆவியும் பரிசுத்தாவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். பாத்தீங்களா? அந்த வசனம் திரும்பவும் வருது. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இப்ப நான் யோவான் 7ஆம் அதிகாரத்திலேயும் என்ன இயேசு பரிசுத்த ஆவியானவரை ஜீவ தண்ணீருக்கு ஒப்பிடுகிறார். தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். இங்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் அதையே நாம் காண்கிறோம். இப்ப நான் என்னத்தை சொல்ல வருகிறேன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பத்திற்கு முன்பதாகவும் இருந்தவர், ஆரம்பத்திலும் இருந்தவர், கடைசி வரைக்கும் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் எப்பொழுதும் இருக்கின்றவர் எங்கள் மத்தியில். அப்ப அவர் எங்களுடைய வாழ்க்கையில அவசியமா இல்லையா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு பரலோகத்தை எங்கள் மத்தியில வெளிப்படுத்துகிறவர், பரலோகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த பூமியில். அப்ப ஆதியாகமும் வெளிப்படுத்தின விசேஷம், இந்த 66 புத்தகங்களுக்கு நடுவிலே அநேக கணக்கில்லாத பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடுகளை நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப இந்த பூமியிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒன்றையும் செய்ய மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் தான் பிதாவையும் குமாரனையும் இந்த பூமியிலே வெளிப்படுத்துகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ முடியும்? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல், அவருடைய அனுபவம் இல்லாமல் எப்படி நான் கிறிஸ்தவன் என்று என்னை சொல்லிக் கொள்ள முடியும்? நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு பிறந்தேன் என்பதனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக போவதில்லை. என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருகின்றாரோ அன்றைக்கு தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய பிள்ளையாகிய நீங்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமான நீங்கள் இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு மிகவும் சராசரியான ஒரு சாதாரண வாழ்க்கை தான் வாழ முடியும். மற்ற மனுஷர்களுக்கும் மற்ற மதத்தவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில எந்த ஒரு வேறுபாடும் காணப்படவே முடியாது பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல். மிகவும் சராசரி ஒரு வாழ்க்கையை தான் வாழுவீர்கள், சாதாரண ஒரு வாழ்க்கையை தான் வாழுவீர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்பாடு இல்லாமல். அப்ப அருமையான தேவஜனங்களே, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததன் பின்பதாக அவர் கட்டளையிட்டார் சீஷர்களுக்கு. என்ன?
எருசலேமை விட்டு நீங்கள் போக வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரை சந்திக்காமல், அவருடைய அனுபவம் இல்லாமல் நீங்கள் எருசலேமை விட்டு எங்குமே போக வேண்டாம் என்று இயேசு கட்டளையிட்டார் சீஷர்கள். அதிலே இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆதலால் தான் இயேசு அந்த கட்டளையை சீஷர்களுக்கு இட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு திருப்பி கொடுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருந்த போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று வேண்டிக் கொண்டார், இல்ல கட்டளையிட்டார். கட்டளைக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அருமையான தேவஜனங்க. கட்டளைனா நீ இதை செஞ்சே ஆகணும், வேற வழியே இல்லை, நீ இதை கட்டாயமா செஞ்சுதான் ஆகணும், அதுதான் கட்டளை. அப்ப இயேசு கட்டளையிட்டார் என்ன? பரிசுத்த ஆவியானவர் வரும் மட்டும் நீங்க எருசலேமை விட்டு போகவே முடியாது. அவர் இல்லாமல் நீங்கள் போனால் உங்களுடைய ஊழியம் ஒன்றும் பலமற்ற வல்லமை இல்லாத ஒரு ஊழியம், மதமாய் மாறிவிடும், சமயமாய் மாறிவிடும். ஆதலால் தான் சீஷர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாது. அவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் மிகவும் முக்கியமானவர். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ சபைகளிலே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பதே இல்லை, பரிசுத்த ஆவியானவரை அங்கீகரிப்பதே இல்லை. அநேக கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருப்பது கூட தெரியாது. இவ்வளவு ஒரு கவலைக்கிடமான காரியம். ஏனென்றால் இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சீஷர்களை நீங்கள் போய் பிரயோஜனமே இல்லை. அருமையான தேவஜனங்களே, உங்களை மாற்றுகின்ற ஒரு சக்தி, ஒரு வல்லமை, உங்களுடைய ஜீவியத்தை மாற்றுகின்ற, மறுரூபமாக்குகின்ற ஒரு வல்லமை, ஒரு சக்தி இந்த பரிசுத்த ஆவியானவரிடத்தில் மாத்திரம்தான் இருக்கின்றது. அவர் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே மறுரூபமோ மறுபிறப்போ இல்லவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்றைக்கு உங்களுடைய ஜீவியத்துக்குள் வருகிறாரோ, என்றைக்கு அவரோடு கூட ஒரு இடைப்பாடு ஏற்படுகின்றதோ, என்னைக்கு அவரோடு கூட உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் ஏற்படுகின்றதோ, அன்றைக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாகும், உங்களுடைய வாழ்க்கை மறுபிறப்பாகும். அவர் இல்லாமல் இது நடக்கவே முடியாது. ஜக்கரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு திருப்பி கொடுங்க. இது வேத பாடம், அதனாலதான் நான் அநேக வேத வார்த்தைகளை உங்களுக்கு தர்றேன், மிகவும் முக்கியம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவைகளை எழுதி கொள்ளுங்க, வாசிங்க, தியானிங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இன்னும் அதிகமாய் பேசுவார். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவச்சனங்களே, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று செருபாபேலை பார்த்து சக்கரியா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். ஆண்டவர் சொல்லுகிறார் சக்கரியா தீர்க்கதரிசிக்கு, போய் செருபாபேலின் இடத்தில் சொல்லு. யார் செருபாபேல்? மிகவும் சுருக்கமாக சொல்லுகிறேன். பாபிலோன் தேசத்தில் அடிமையாய் இருந்த இஸ்ரவேலர்கள் சகரியா என்ற செருபாபேலின் தலைமையின் கீழே ஆலயத்தை கட்டுவதற்கு எருசலேமுக்கு வந்தார்கள். ஆலயத்தின் அஸ்திபாரத்தை போட்டதன் பின்பதாக அதனை கட்டி முடிக்காமல் போய்விட்டது. 17-18 வருடங்கள் ஆலயத்தை கட்டவே முடியாமல் போய்விட்டது.
செருபாபேல் தலைவராய் இருந்து அவனால் ஒன்றுமே செய்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. அப்பொழுது ஆண்டவர் சக்கரியா தீர்க்கதரிசி கூடாக செருபாபேலுக்கு பேசி என்ன சொல்லுகிறாரு? செருபாபேலே, உன்னுடைய பலத்தினால இங்க ஒன்னும் ஆட்ட முடியாது. உன்னுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ நீ ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு முடிய கூட பிடுங்க முடியாது. என்னுடைய ஆவியினால் தான் ஆகும். இன்றைக்கு இந்த வசனம் கேட்டுக்கொண்டு இருக்கிற யாருக்கோ ஒரு தீர்க்க தரிசன வசனமா இருக்க போகிறது. நீங்க எத்தனையோ காரியங்களை உங்களுடைய சொந்த முயற்சியினாலும் உங்களுடைய சொந்த பலத்தினாலும் உங்களுக்கு தெரிந்த எல்லா கான்டாக்ட்ஸ் கூட கதைத்து எல்லாம் செய்ய பார்த்து 17 வருடங்கள் உங்க அந்த காரியம் நடக்காமலே இருக்கின்றது. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உன்னுடைய தொடர்புகளினாலும் அல்ல, மினிஸ்டர் லெவலுக்கு கூட போய் பார்த்துட்டீங்க, என்னுடைய ஆவியினால் ஆகும். இன்றைக்கு இந்த வசனத்தை நீங்கள் உங்களை தாழ்த்தி ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு முன்பதாக போய் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை மன்னியும், உம்மை விட்டு மற்றவர்கள் எல்லோரிடத்திலும் நான் ஓடினேன், ஒன்றுமே ஆகவில்லை அப்பா, என்னை மன்னியும், பரிசுத்த ஆவியானவருக்கு நான் இடத்தை கொடுக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரே இந்த நிலை இந்த சூழ்நிலைக்கு வரவழைக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் போது காரியங்கள் மாறும். நடக்க முடியாதுன்னு நடந்து முடியும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும்போது நினைக்க முடியாத காரியங்கள் நடக்கும். அபூர்வமான காரியங்கள் நடக்கும், அசாத்தியமான காரியங்கள் நடக்கும். ஏனென்றால் அவர் அவ்வளவு வல்லமையானவர், மிகவும் மென்மையானவர், ஆனால் வல்லமையானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத கிறிஸ்தவ ஜீவியம் என்ன ஜீவியம்? யோசித்து பாருங்க அருமையான கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவர்னு நீங்கள் சொல்லிக் கொள்வதே பிரயோஜனம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர்களுடைய வெளிப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப பரிசுத்த ஆவியானவர், நான் நல்லா சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க, இதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தும் போது நான் மனஸ்தாபப்பட்ட மனத்திரும்பி. அருமையான தேவ ஜனங்களே, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் இயேசுவை முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் பின்தொடரவே முடியாது. நான் சொல்றது விளங்குதா? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இயேசுவை உங்களால் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் பின்தொடரவே முடியாது. சீஷர்கள், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, சீஷர்கள் தங்களுடைய இந்த கண்களினாலே லாசரு, 4 நாள் மரித்த லாசரு உயிரோடு கூட வெளியே வருவதை சீஷர்கள் இந்த கண்களினாலே கண்டார்கள். அது மாத்திரமல்ல, பேதுரு, யாக்கோபு, யோவான் மரித்து படுத்து கிடந்த யாவீரின் மகள் உயிரோடு கூட எழும்புவதை தங்களுடைய சொந்த கண்களினாலே கண்டார். இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவதை கண்டார்கள். காற்றையும் கடலையும் புயலையும் ஒரு வார்த்தையினாலே அதட்டி அவர் நிறுத்தியதை கண்டார்கள். குருடருடைய கண்கள் திறப்பதை கண்டார்கள். செவிடருடைய காது திறப்பதை கண்டார்கள். 5 அப்பங்களும் 2 மீன்களும் 5000 பேரை போஷித்ததை கண்டார்கள். எத்தனை அற்புதங்களை கண்டார்கள். ஆனாலும் கடைசியில இயேசு சிலுவையிலே அறையப்பட போகும்போது எல்லோரும் அவரை அம்போன்று விட்டு ஓடிவிட்டார். நான் சொல்றது உண்மையா இல்லையா? அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், வல்லமை எல்லாவற்றையும் கண்டார்கள். மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புகிறதை நீங்கள் உங்களுடைய கண்களால் கண்டாலும் பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்பாடு உங்களுடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் இயேசுவை உங்களால் முழு மனதோடு பின்தொடர முடியாது. அதுதான் சீஷர்களுக்கு நடந்தது. எல்லா அற்புதத்தையும் கண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு சோதனை வரும்போது, எதிர்ப்பு வரும்போது இயேசுவை விட்டு ஓடினார். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்களால் இயேசுவுக்காக ஜீவிக்க முடியாது. அருமையான கிறிஸ்தவர்கள்,
நான் சொல்லுகிறேன், நல்லா கேட்டுக்கோ. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் இந்த தேசத்திலே வந்தால் உண்மையான கிறிஸ்தவர்கள் யார், பேரளவு கிறிஸ்தவர்கள் யார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். யார் பரிசுத்த ஆவியானவரோடு கூட நெருங்கி நடக்கிறார்களோ அந்த கிறிஸ்தவர்கள் உபத்திரவத்தின் மத்தியிலும் இயேசுவுக்காக நிற்பார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்பாடு இல்லாத கிறிஸ்தவர்கள் உபத்திரவம் வரும்போது சீஷர்களை போல ஓடிவிடுவார். எவ்வளவுதான் நீங்கள் அற்புதம் கண்டிருந்தாலும் அது உங்களை இயேசுவுக்காக முழு மனதோடு வாழ உதவி செய்யாது. எது உங்களை இயேசுவுக்காக முழு மனதோடு முழு இருதயத்தோடும் வாழ உதவி செய்வது? பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் போது, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நெருங்கிய தொடர்பு இருக்கும் போது. பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்பாடு இல்லாமல் மரித்தவர்கள் உயிரோடு கூட வந்தாலும் உங்களுடைய கடினமான இருதயங்கள் மாறாது. அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் ஜனங்களை இயேசுவண்டை இழுத்தெடுக்கும். ஆனால் இயேசுவுக்காக வாழுவதற்கு, இயேசுவுக்காக உயிரை கூட கொடுப்பதற்கு யாரால் உங்களை மாற்ற முடியும்? பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம். அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களை இயேசுவண்டை இழுத்தெடுக்கும். இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்யும் போது எத்தனை ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். ஏன்னா 20,000 10,000 பேர் பின்தொடர்ந்தார்கள். அவர் பிரசங்கிக்கும் போது அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. ஆனா அவர் சிலுவையிலே தொங்கும் போது யாருமே இல்லை. ஏன்? பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் இல்லை. ஆதலால் தான் இயேசு சொன்னார், சீஷர்களே, நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீர்கள், பரிசுத்த ஆவியானவர் வரும் மட்டும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்களால் எனக்காக வாழவே முடியாது. நீங்கள் எவ்வளவு பெரிதான அற்புதத்தையும் கண்டிருக்கலாம், அது உங்களுக்கு இயேசுவுக்காக வாழ உதவி செய்யாது. பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவுக்காக உங்களை வாழ உதவி செய்வார். இயேசுவை மறுதலித்து ஊழியத்தை விட்டு ஓடிப்போன பேதுரு பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு சிறு பிள்ளைக்கு கூட பாய்ந்து இயேசுவை மறுதலித்த பேதுரு, இனி ஊழியமே எனக்கு வேண்டாம் என்று மீன் பிடிக்க போன பேதுரு, பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை பெற்றதன் பின்பதாக என்ன சொன்னான் தெரியுமா? என்னை என் ஆண்டவரை போல் சிலுவையிலே அறையாமல் என்னை தலைகீழாக அறையுங்கள் என்றான். எப்படி இப்படி மாற்றம்? இயேசுவை மறுதலித்து ஓடின பேதுரு இப்பொழுது தைரியமாய் சொல்லுகிறான், என்னை இயேசுவுக்காக தலைகீழாக அறையுங்கள், அவருக்காக நான் மறிக்கவும் தயார். எப்படி இந்த மாற்றம் வந்தது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஏற்பட்ட இடைப்பாடு, பரிசுத்த ஆவியை சந்தித்த நாளிலிருந்து பேதுருடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாறினது. அருமையான தேவச்சனங்களே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அற்புதங்களும் அடையாளங்களும் தீர்க்க தரிசனங்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது. அருமையான தேவச்சனங்களே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் யோசிப்பது, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அற்புதம் காண வேண்டும், அடையாளம் காண வேண்டும், தீர்க்க தரிசனத்தை கேட்க வேண்டும், இதுதான் கிறிஸ்தவை. உண்மைதான், இவைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனா அதற்கு அவை எல்லாவற்றுக்கும் மேல் அப்பாற்பட்டது கிறிஸ்தவ ஜீவியம். அதை நன்கா புரிந்து கொள்ளுங்க. அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் தீர்க்க தரிசனங்களுக்கு மாத்திரம் ஓடாயிங்க. அவைகள் ஒரு நாளும் உங்களை இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ அந்த பலத்தை கொடுக்காது. அப்படி என்றால் சீஷர்கள் கட்டாயமா இயேசுவை விட்டு ஓடி இருக்க மாட்டார். நீங்க எவ்வளவுதான் மரித்தவர்களை உயிரோடு கூட எழும்பி வர கண்டிருந்தாலும் உபத்திரவம் வரும்போது ஓடி ஒளிந்து விடுவீர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இல்லாவிட்டார். சொல்றது விளங்குது என்று விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்களால் இயேசுவோடு கூட நடக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்காக ஜீவிக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில அவசியம்.
உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க அருமையான தேவஜனங்களே. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு ஒரு கிழமைக்கு முன்பதாக தான் லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். சரியா? இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கும் போது லாசரு எங்கே சொல்லுங்க பாப்போம்? இருந்தானாங்க. உயிரோடு கூட அவனை எழுப்பினான். ஆனா ஆளை காணும். எப்படிப்பட்ட ஒரு அதிசயம்! லாசரு உயிரோடு கூட எழும்பினோனே வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. ஜனங்கள் இயேசுவோடு கூட லாசரு உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஜனங்கள் லாசருவை பார்க்க திரளாய் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. ஏனென்றால் அவ்வளவு பெரிதான ஒரு அதிசயம், அவ்வளவு பெரிதான ஒரு அற்புதம். 4 நாள் மரித்து கல்லறையில இருந்த மனுஷன் உயிரோடு கூட எழும்பினான். லாசருக்கு எவ்வளவு பெரிதான ஒரு அற்புதம். ஆனா இயேசு சிலுவையில தொங்கும் போது ஆளை காணும். ஏன்? இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் உங்களால் அவருக்காக வாழ முடியாது. இன்னைக்கு இயேசு உங்களை கேன்சர்ல இருந்து சுகப்படுத்தி இருக்கலாம், எய்ட்ஸ்ல இருந்து சுகப்படுத்தி இருக்கலாம், உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்திருக்கலாம். ஆனால் அவைகளை கொஞ்ச காலத்திலே மறந்து விடுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் மாத்திரம்தான் இயேசுவுக்காக வாழுவீர்கள். பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடக்கும் போதுதான் இயேசுவுக்காக வாழுவீர்கள். அற்புதங்கள், அடையாளங்கள் அருமையான தேவ ஜனங்களை கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தும். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க இதை நான் சொல்றதை. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு 198% கிறிஸ்தவர்கள் எதற்காக இயேசுவின் பின்னாக வர்றதுன்னா அடையாளங்கள், அற்புதங்களை காண வேண்டும். அதுதான் உங்களுடைய முக்கியமான நோக்கம். சபைக்கு வருவது, நான் ஆசீர்வதிக்கப்படணும், எனக்கு அற்புதம் நடக்கணும், எனக்கு சுகமாகணும், எனக்கு அது நடக்கணும், இது நடக்கணும், எல்லாம் ஆண்டவர் கட்டாயமா செய்வார். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார். ஆனால் அது, அந்த அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள் உங்களை இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ உதவி செய்யாது. அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும், நான் நல்லா சொல்றதை கேட்டுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தும். சரியா? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவார். சொன்னது விளங்குச்சா? அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவார். எவ்வளவு அதிகமாய் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு தாகமாயிருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவர் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவார். இப்ப நீங்கள் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களின் பின் ஓடுகிற ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால் நீங்கள் கர்த்தருடைய வல்லமைக்கு பின்னாக ஓடுவீர்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவுக்கு அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் மேல் தாகமாயிருந்து அவருக்கு பின்னாக ஓடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் இயேசுவின் பின்னாக ஓடுகிறீர்கள். யோவான் 15:26 வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நல்லா கவனிச்சிங்களா? அது உங்களுடைய வேத புத்தகங்களை அடையாளம் போடுங்க. என்ன? பரிசுத்த ஆவியானவர் வரும்போது யாரை குறித்து சாட்சி கொடுப்பாரா? இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்ப இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்த ஆவியானவர் மேல் தாகமாய் இருக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் பின் ஓடும் போது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாயிருக்கும். அதுதான் முக்கியமான அடையாளம். பரிசுத்த ஆவியானவரினால் நிரம்பி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நடக்கின்ற ஒரு கிறிஸ்தவன்
மிகவும் முக்கியமான முதலாவது அடையாளம் அந்நிய பாஷையில பேசுறது. அந்நிய பாஷை பேசுறது உண்மைதான், அதுவும் ஒரு அடையாளம் தான். ஆனால் ஒருவன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையிலே நிரம்பி பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கிறான் என்றால் அதற்கு மிகவும் முக்கியமான முதலாவது அடையாளம் அவன் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக மாறுவான். ஏனென்றால் இயேசு தெளிவாக சொல்லுகிறார், பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்ப போகிற தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி சொல்லுவார். அப்ப இன்றைக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கிறீங்கன்னா போற இடமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுவார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வேற யாரையும் வெளிப்படுத்த மாட்டார், வேற யாரையும் வெளிப்படுத்த மாட்டார், இயேசுவை தான் வெளிப்படுத்துவார். அப்ப இன்றைக்கு இந்த பூமியிலே அருமையான தேவ ஜனங்களே, இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பவர்கள் யார்? ஒன்று பரிசுத்த ஆவியானவர், இரண்டாவது நீங்களும் நானும், சபை. வேறு யாருமே இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க போவதில்லை. ஏன்? அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம் இல்லை. இன்னைக்கு ஒரு சபை சாட்சி இல்லாத சபையாய் வாழுகிறது என்றால் அங்கு பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுமை இல்லை. எங்கு ஒரு சபை பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுமைக்குள் வருகின்றதோ, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் கீழ் வருகிறதோ, அந்த சபை இயேசு கிறிஸ்துவின் சாட்சியாக மாறும். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு இருப்பதற்கு அடையாளம். சரியாருமே? அதான் தேவ ஜனங்களே, நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது என்று விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மறந்து விடுவீர்கள். You will forget Jesus without the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கிய நபராய் மாற மாட்டார். இயேசு சொன்னார், நான் எதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தனோ, எதை நான் உங்களுக்கு பேசினோ, அவைகளை உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார். இயேசுவின் வார்த்தைகள். இயேசு சொல்றார், நான் போறேன், ஆனா நான் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேனோ அவைகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். யோவான் 14:26 திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பாத்தீங்களா? நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்ப இயேசு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட நெருங்கிய தொடர்புல இருக்கும்போது உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பது ஆசீர்வாதம். எவ்வளவு நேரம் போயிருக்கு சக்கி? 40. வேதத்துல மிகவும் துக்ககரமான ஒரு வசனம் என்னவென்னா தெரியுமா? என்னை பொறுத்தவரையில என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரையில வேதத்துல மிகவும் ஒரு துக்ககரமான ஒரு வார்த்தை என்னன்னா, சீஷர்கள் சொன்னது, வாங்க நாங்க திரும்ப மீன் பிடிக்க போவோம். இயேசு மரித்ததன் பின்பதாக அவர்கள் சொன்னது என்னன்னா, வாங்க நாங்க திரும்பவும் மீன். இயேசு மரித்து உயிரோடு கூட எழும்பி அவர்களுக்கு வெளிப்பட்டதன் பின்பதாக கூட வாங்க நாங்க திரும்ப மீன் பிடிக்க போறதுதான் வேதத்துல மிகவும் துக்ககரமான ஒரு காரியம். இயேசு மரிச்சாரு, சரி, பரவாயில்ல. இயேசுவோடு கூட இருந்தாங்க 3 வருஷம். காணாத அற்புதங்களே இல்ல அருமையான தேவஜனங்களே. இயேசு மரித்தார், உயிரோடு கூட எழும்பி இவர்களுக்கு வெளிப்பட்டும் காண்பித்தார். அதை எல்லாவற்றையும் பார்த்துட்டு இப்ப வாங்க நாங்க மீன் பிடிக்க திரும்பவும் போவோம்னு போறதுதான் வேதத்திலே நான் கண்ட மிகவும் துக்ககரமான ஒரு காரியம்.
இது அவர் மரித்த இயேசு உயிரோடு கூட எழும்பின இயேசுவை கண்டதன் பின்பதாகவும் தான் இது நடந்தது. எவ்வளவு ஒரு மிகவும் துக்ககரமான காரியம். அப்ப நான் இந்த வாசித்து நான் அதை சிந்திக்கும் போது நான் சொன்னேன், எப்படி இவங்களால இப்படி செய்ய முடியும்? எப்படி இந்த சீஷர்களால இதை செய்ய முடியும்? 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்து இவ்வளவு பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றையும் கண்டுவிட்டேன். இயேசு மரித்து உயிரோடு கூட எழும்பி அந்த உயிரோடு கூட எழும்பின இயேசுவை கண்டுவிட்டு எப்படி இந்த சீஷர்கள் திரும்பவும் மீன் பிடிக்க போக முடியும் என்று நீங்க கூட அந்த கேள்வியை கேட்கலாம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக உள்ளான மனுஷனுக்குள் உணர்த்தினது என்ன தெரியுமா? ராஜா, நான் உன்னுடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் நீயும் இதைத்தான் செஞ்சிருப்ப. நான் சொல்றது விளங்குதா? ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எங்களால் இயேசுவுக்காக வாழ்வது கடினம், இயேசுவுக்காக ஜீவிப்பது கடினம். அதனால் தான் இயேசு சொன்னாரு, நான் உங்களுக்கு ஒரு உதவியாளரை அனுப்புகிறேன். இப்ப இவ்வளவு நேரம் இந்த வேத பாதத்தை கேட்டுக்கிட்டு இருந்தோம். இனிமேலும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அவசியம் இல்லைன்னு நீங்க சொல்லுகிறேன்னா கடவுள் தான் உங்களுக்கு உதவி செய்யும். ராஜா, நீ கூட இப்படிதான் செஞ்சிருப்ப, நான் உன்னுடைய வாழ்க்கையில இருந்திருக்காவிட்டா நீங்க கூட இதைதான் செஞ்சிருப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்காவிட்டா, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் பாவத்தை குறித்ததான குற்ற உணர்வு இல்லை. அருமையானது, பாவத்தை குறித்து குற்ற உணர்வை ஏற்படுத்துகின்றவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இருதயத்திலே மாற்றுதல்கள் இல்லை. கடினமான இருதயங்கள் மாறாது பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் இல்லை. இயேசு மரித்ததன் பின் உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்ல வேண்டி இருக்கு, ஆனா அவைகளை இப்பொழுதே சொல்ல முடியாது. ஏன்னா அவைகளை நான் உங்களுக்கு சொன்னாலும் நீங்க புரிஞ்சு கொள்ள போறதும் இல்லை. அதை புரிஞ்சு கொள்வதற்கான பக்குவமும் உங்களிடத்துல இல்லை. அதெல்லாம் நான் அவைகளை சொல்ல போவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எல்லா சத்தியங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இப்ப நான் அவைகளை சொன்ன உங்களால புரிஞ்சு கொள்ளவே முடியாது. உங்களால் பக்குவமே இல்லை உங்களுக்கு அதை புரிஞ்சு கொள்வது. அதனால தான் நான் இப்ப அதை சொல்ல போகலன்னு இயேசு மரித்து உயிர்த்தெழுதல் என்பதாக சொல்லுகிறார். இப்ப நான் சொன்ன எதையும் அது உங்களுக்கு புரியவே போவதில்லை. யோவான் 16ஆம் அதிகாரம் 12 தொடக்கம் 15 வரை வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 12 தொடக்கம் 15 வரை. நன்றி ஆவியானவரே. யோவான் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடக்கம். இன்னும் இயேசு சொல்லுகிறார் சீஷர்களை பார்த்து, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். இயேசு சொல்றார், இவைகளை சொன்னா உங்க தலையை பிச்சு கொள்ள போறீங்கடா. அவைகளை நான் உங்களுக்கு சொன்னேன்னா மண்டை குழம்ப போகுது, உங்களால தாங்க முடியாது. சரியா? அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இப்ப இயேசு சொல்றாரு, இப்ப நான் அதை சொல்லல உங்களுக்கு. ஏன்? உங்களால தாங்கிக் கொள்ள முடியாது, உங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்ததன் பின்பதாக அவர் என்ன செய்வாராம்?
சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியத்தை குறித்தும் உங்களுக்கு சொல்லுவார். அப்படின்னா இனி நடக்க போற காரியங்களை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதைத்தான் நாங்க இங்க அறிஞ்சு கொள்ளணும். சீஷர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாங்கள் சொல்ற காரியங்களை, நான் சொல்ல போற காரியங்களை உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது, அறிஞ்சு கொள்ள முடியாது. உங்களுடைய மண்டை குழம்பி போயிடும், தாங்கவே முடியாது, தாங்க மாட்டீங்க அப்படிங்கிறார் இயேசு. பரிசுத்த ஆவியானவர் வந்தா தான் உங்களுக்கு இது விளங்கும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லாம அருமையான கிறிஸ்தவ ஜனங்களே, எப்படி நீங்க இந்த காரியங்களை புரிஞ்சு கொள்ள போறீங்க? வேதத்தை எப்படி புரிஞ்சு கொள்ள போறீங்க? தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எப்படி புரிந்து கொள்ள போகிறீங்க? சொல்லுங்க எனக்கு. அவரை உதாசீனம் செஞ்சுட்டு சபையில் அவருக்கு இடத்தையும் கொடுக்கறது இல்லை. அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா இல்லையா, அவருடைய நாமமே தெரியாது. இப்படி இருந்துகிட்டு எப்படி தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை புரிஞ்சு கொள்ள போறீங்க? சொல்லுங்க. இயேசுவே சீஷர்களை பார்த்து சொல்றாருன்னா, நான் சொல்ல போகிற காரியம், அநேக காரியங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கு, ஆனா தாங்க மாட்டீங்க. பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில இவைகளை வெளிப்படுத்துவதற்கு. இயேசுவே அதை சொல்றாருன்னா எவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் முக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில். இப்ப இன்றைய நாளில இருந்து நான் விசுவாசிக்கிறேன், கிறிஸ்தவர்களாகிய நீங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை உதாசீனம் செய்யாது. நான் சொல்றது விளங்குது என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு சொல்றார், நான் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நான் எதை உங்களுக்கு சொன்னாலும் அவைகளை நீங்கள் கேள்வி தான் கேட்பீங்க, புரியவே போவதில்லை. நான் இதை கடைசியா சொல்லிட்டு முதிக்கிறேன். இவ்வளவு நேரம் ஜாக்கி இதை சொல்லி இந்த நல்ல கவனிங்க. ஒரு சம்பவத்தை நான் உங்களை காண்பிக்கிறேன். சரியா? ஒரு சம்பவத்தை நான் காண்பிக்கிறேன். லூக்கா 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் தொடக்கம் 36 வரை வாசிப்போம். இந்த சம்பவத்தை வாசித்து நான் உங்களுக்கு சீஷர்களுடைய நிலைமைகளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சரியா? லூக்கா 9ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் மறுரூப மலையிலே ஏற்பட்ட இந்த சம்பவம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் தொடக்கம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு, இப்ப 12 சீஷர்கள் இருந்தாங்க தானே, 12 சீஷர்களே ஓரளவு சரி கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்தவர்கள், ஓரளவு சரி ஆவிக்குரியவர்கள் தான் பேதுரு, யாக்கோபு, யோவான். அதனால்தான் ஓரளவு சரி விசுவாசம் இருந்தவர்கள் அவர்கள் தான். அதனாலதான் இயேசு அவர்களை முக்கியமான இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு போனார். அப்ப பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார் இயேசு. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி, அப்ப ஜெபிக்கிற நேரத்துல இயேசுடைய முகம் வெண்மையாய் மாறிட்டு, அவருடைய வஸ்திரம் மாறிட்டு. அப்படின்னா இயேசு எப்படி இந்த பூமிக்கு வருவதற்கு முன் பரலோகத்தில் எப்படி மகிமையினால் நிறைந்திருந்தாரோ, அந்த மகிமை விட்டுட்டு தானே பூமிக்கு வந்தார். அருமையான தேவ ஜனங்களே, அந்த மகிமை அவருடைய வெளிப்பட்டது. மறுரூபமானார் மலையிலே. அந்த அவருடைய இருந்த அந்த ஒரிஜினல் குளோரி, ஒரிஜினல் மகிமை அவருக்கு அப்பொழுது வந்தது. அப்பொழுது எலியாவும் மோசேயும் அவரை சந்திக்க வருகிறார். பழைய ஏற்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள் தான் மோசேயும் எலியாவும். சரியா? அவரோடு கூட பேசுகிறார்கள்.
அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுரும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார். தூங்குறதே தான் வேலை. ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவரோட கூட நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். வாவ், இப்படிப்பட்ட ஒரு அனுபவம்னா! அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாய். எவ்வளோ காரியங்களை எல்லாம் பார்த்துட்டு கடைசியில விட்டுட்டு ஓடினாங்களே. இப்படி அனுபவம், அதுதான் நான் சொல்றேன். எப்படிப்பட்ட அனுபவம் நீங்க கிடைச்சாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் அருமையான தேவஜனமே, இயேசுவோடு கூட உங்களால் நடக்க முடியாது. 36வது வசனம். அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். சரியா? அப்ப இந்த அனுபவத்தை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு புல்லரிப்பு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்களே. பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு பதிலா நீங்கள் ஒருவரா இந்த இடத்துல இருந்தீங்க. இயேசுடைய சரீரம் வெண்மையாக மாறும், அவருடைய வஸ்திரம் வெண்மையாக மாறும், அவருடைய முகம் பிரகாசிக்கின்றது, எலியாவும் மோசையும் காண்றது. எப்படிப்பட்ட ஒரு அனுபவம்! அது மாத்திரமல்ல, ஒரு மேகம் வந்து இவர்கள் எல்லாத்தையும் மூடினது. அதுக்குள்ளாக, அந்த மேகத்துக்குள்ளாக இந்த பேதுரு, யாக்கோபு, யோவானும் இருந்தான். அதுல இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. எல்லாவற்றையும் கேட்டு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம். சரியா? அதுக்கு பிறகு நீங்க வீட்டுல வாசிங்க, 37 43 மலையின் கீழே இருந்து இறங்கி வாராங்க. சரியா? அந்த அனுபவத்துக்கு பிறகு கீழே வந்தோன்னு 37 43 வரைக்கும் இயேசு பிசாசு பிடித்த ஒரு பையன் பிசாசை அந்த விரட்டி அவனை விடுதலையாக்குறது அந்த குறிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அதற்கு பின்பதாக 44 45 வரைக்கும் இயேசு இவர்கள் சீஷர்கள் தன்னை காட்டி கொடுக்கிறதை குறித்து பேசுகின்றார். சரியா? இவ்வளவு எல்லா காரியங்களும் நடந்துருச்சு. 46 49 வரைக்கும் வாசிப்போம். சரியா? லூக்கா 9ஆம் அதிகாரம் 46 49 வரைக்கும் வாசித்துட்டு இன்றைய நாள்ல இந்த வேத பாடத்தை முடிப்போம். இப்ப இவ்வளவு காரியம் நடந்துருச்சு. சரியா? மலை மேல அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், இயேசு பிசாசை விரட்டி இப்படிப்பட்ட ஒரு அதிசயம், இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பாருங்க, பின்பு என்ன நடக்கிறது? தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க, எவன் பெரியவன். இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தம் அருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்கள் எல்லோருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்றார். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நான் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனானபடியினால் அவனை தடுத்தோம் என்றான். என்ன நடக்குது? இவ்வளவு பெரிய அனுபவங்கள்லாம் பெற்றுட்டு ஒரு ஆவி, நம்ம நினைப்போம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைச்சது பின்னால் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் ஒன்று வந்துடும். இங்க எழுப்புதல் இல்லை, இங்க சண்டை. நான் பெரியவனா நீ பெரியவன். ஏன்
பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அதுதான் நான் சொல்றேன் அருமையான தேவஜனங்கள். நீங்க உங்களுடைய தலை சுத்தத்தக்கதான அனுபவங்களை சபையில காணலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மண்ட குழம்பி போற அற்புதங்களை காணலாம். உயிர் மறித்தவன் உயிரோடு கூட எழும்பி வருவதை நீங்க காணலாம். இப்படிப்பட்ட எல்லாவற்றையும் கண்டுவிட்டோம். பரிசுத்த ஆவியானவரோடு கூட தனிப்பட்ட தொடர்பும் அவரோடு ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற ஒரு வாழ்க்கை இல்லாவிட்டால் இயேசுவுக்காக வாழ்வது கடினம். சரியா? இதை நான் சொல்லி இன்றைக்கு முடிக்கிறேன். இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. சரியா? அடுத்த கிழமை நாங்கள் தொடர்வோம். மகா பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பின் கீழே. இப்ப நான் விசுவாசிக்கிறேன், இந்த நான் சொன்ன இந்த வார்த்தைகள் உடைய வாழ்க்கையில ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியம் என்ற ஒரு வாஞ்சையை ஏற்படுத்தி இருக்கும் என்று. பரிசுத்த ஆவியானவர் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வல்லமை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துடைய வெளிப்பாடு இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜெபிப்போம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை குறித்ததான் இந்த வெளிப்பாட்டை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் நீர் வேண்டும் என்ற அந்த தாகம் ஏற்படச்சு. அப்பா, சமயம் கிறிஸ்தவத்தை ஒரு சமயமாய் எண்ணி வாழ்ந்து வருகின்ற கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே இந்த வேத பாடம் ஒரு வெளிப்பாடாய் மாறி இருதயங்களிலே உம்மை குறித்ததான் ஒரு தாகம் ஏற்படச்சு. ஆண்டவரே, நீர் இல்லாத இந்த கிறிஸ்தவ ஜீவியம் வேண்டாம் என்ற ஒரு நிலைமைக்கு எங்களை கொண்டு வரும். நீர் வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, அந்த தாகம் எங்களுடைய இருதயங்களிலே ஏற்படட்டும். உம்முடையோடு கூட அநேகருக்கு அந்த ஆச்சரியமான அந்த அனுபவம் கிடைக்க செய்யும். அப்பா, இன்றைக்கு யார் நான் பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒன்றாக வேண்டும், பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில இடைப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவரோடு கூட எனக்கு ஒரு அனுபவம் வேண்டும் என்று யார் ஜெபிக்கிறார்களோ அப்பா, அவருடைய வாழ்க்கையிலே வல்லமையாய் இறங்கும். அவருடைய வாழ்க்கையின் மேல் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், உம்முடைய நிரப்புதல் வரட்டும், உம்முடைய சாட்சிகளாய் மாறட்டும். அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு வேண்டும். நீர் இல்லாமல் இயேசுவை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நீர் இல்லாமல் இயேசுவை குறித்து எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாது. நீர் இல்லாமல் இயேசுவுக்காக சாட்சியாக மாற முடியாது. மாற வேண்டும். நான் இயேசுவுக்கு சாட்சியாக நான் மாற வேண்டும். அதற்கு நீர் அவசியம். பரிசுத்த ஆவியானவரே, என் உள்ளத்துக்குள்ளாக வாரும், என் ஜீவியத்துக்குள்ளாக வாரும், என் மேல் வாரும், என் மேல் இறங்கும். அக்கினி அபிஷேகமாய் இறங்கும், என் வாழ்க்கையை மாற்றும் என்று நீங்கள் ஜெபிப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் உண்மையாய் உங்களை தொடுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வருவார். நினையாத ஒரு மாற்றுதல் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். ஒவ்வொரு நாளும் அவரை நீங்கள் அங்கீகரித்து அவரோடு கூட சம்பாஷணை செய்து அவரோடு கூட நடக்கும் போது அவர் உங்களை இயேசுவுக்கு சாட்சியாக மாற்றுவார். நீங்கள் அநேகருக்கு இயேசுவை வெளிப்படுத்துவீர்கள். நன்றி ஆவியானவரே, இந்த வார்த்தைக்காக, உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி. இந்த நேரத்திலே இந்த வேத பாடத்திலே கலந்து கொள்ள போகின்ற அநேக வீடுகளிலே உடைய அபிஷேகம் இறங்க போகிறதுக்காக நன்றி. உங்களோடு கூட அந்த தனிப்பட்ட ஒரு இடைப்பாடு ஏற்பட போகிறதுக்காக நன்றி. ஒரு அனுபவம் வரப்போகிறதுக்காக நன்றி. அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றேன். மற்றும் நீரோடு கூட இருந்து என்னை கற்றுக் கொடுப்பதற்கு நீ தந்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளுக்காக நன்றி. எல்லா துதியும் கனமும் மகியும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். நன்றி. இந்த வேத பாடத்திலே நீங்கள் கலந்து கொண்டதற்காக அடுத்த கிழமை நாங்கள் பாகம் 2 இன்னும் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து கற்றுக்கொள்வோம். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஆராதனையில் உங்களை சந்திக்க வாஞ்சையா இருக்கிறேன். நீங்கள் ஒரு சபைக்கு போகாதவர்களாயிருப்பீர்களானால், இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு வேறு மதத்தை சேர்ந்தவர்களாயிருப்பீர்களானால், இயேசுவை கிறிஸ்து குறித்து இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வாஞ்சையா இருக்கிறீர்கள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு எங்களுடைய தமிழ் சிங்கள ஆராதனை
திரையின் கீழ் வருகின்ற விலாசத்திலே நடைபெறும். பாருங்கள், கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. சரியா? கிறிஸ்தவம் என்பது உயிரோடு கூட எழுந்த உங்களுக்காக வந்து உங்களுடைய பாவங்களுக்காம், உங்களுடைய நோய்களுக்காம், உங்களுடைய சாபங்களுக்காம், உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக மறித்து உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட ஏற்படுகின்ற ஒரு தனிப்பட்ட தொடர்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட ஏற்படுகின்ற ஒரு தனிப்பட்ட தொடர்பு தான் கிறிஸ்தவ ஜீவியம். அந்த அனுபவத்தை வந்து பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுடைய ஜீவியத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார், விடுதலையை கொண்டு வருவார். ஞாயிற்றுக்கிழமை வாருங்க, சந்திப்போம், இயேசுவை நமஸ்கரிப்போம், அவருடைய வசனத்தை கேட்போம், அவருடைய அதிசயங்கள், அடையாளங்கள், அற்புதங்களை அனுபவிப்போம், பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்வோம், அவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம், இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்வோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.